இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தா அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க. இதற்கு பின்பு இவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக, கள்ளச்சாராயம் அருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறார். இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு பாருன்னு நம்புறேன். மற்ற அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டர் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி. இதுல இருந்து என்ன நல்லா தெரியுது, தெரிஞ்சு ஆளுங்கட்சி முழுமையாக இதில் ஈடுபட்டு. அதோட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டர், ஒரு பக்கம் எஸ்பி, இன்னொரு பக்கம் அந்த திமுக மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ அமர்ந்து அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்குறாங்க. உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிக்கலாம். இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேணும்.